இந்த சப்ரசிபிள் கண்ட்ரோலரோட அவுட்புட்டை கலட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து RYக்கு இடையில நான் ரன்னிங் கெப்பாசிட்டர் மட்டும் நினச்சிருக்கேன். வீடியோ பதிவை முழுமையாக கவனிங்க. இந்த கெப்பாசிட்டர் கொடுத்துக்கோம் இல்லையா RYக்கு இடையில, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் கவனிச்சா தெரியும். 2 டெர்மினல் பிளாக் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனருக்காக கொடுத்துருக்காங்க, 2வது ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். ஒரு வாட்டி கெப்பாசிட்டர் மாற்றலாம், 2 வாட்டி கெப்பாசிட்டர் மாற்றலாம். தொடர்ச்சியாக அவுட் ஆனிச்சுன்னா என்ன காரணமாக இருக்கும்? இந்த LTLK MRG2 ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ரன்னிங் கெப்பாசிட்டர் அடிக்கடி அவுட் ஆகி போயிடுது. இதான் கம்ப்ளைண்ட்டு. இதை பார்க்க தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னாக்க பிளாக் கலரில் அப்படியே உருகி கொட்டி இருப்பாருங்க. ஃபால்ட் ஃபைண்டிங் வேற ஒன்றும் இல்லை. தொடர்ச்சியாக வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ரன்னிங் கெப்பாசிட்டர் சரியாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் ஒன்று இருக்குங்க. அதாவது சாதாரணமாக இந்த ஸ்டார்ட்டோட அவுட்புட்டை கலட்டி விட்டுட்டு Rக்கும் Yக்கு இடையில நீங்கள் இந்த வோல்ட் மீட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க 0 வோல்ட்டாவது காட்டும். நல்லா கவனிக்கலாம். அதாவது அவுட்புட் வயரை கழட்டி விடணும். கழட்டி விட்டு Rக்கும் Yக்கு இடையில 0 காட்டும். ஏன்னு கேட்டு சொன்னாக்க அதே ஃபேஸ் தான் உங்களுக்கு 90 டிகிரி ஆங்கிள் ஆனது ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதே சேம் 0 வோல்ட்டை தான் காட்டும். ஆனால் அதே இடத்துல இந்த ஸ்டார்டரை ஆன் பண்ணி நாம் ரன்னிங் கொண்டு வரும்போது என்ன கேட்டாக்க ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகுதுல, இன்னொரு காயில் வழியாக, அதாவது ரன்னிங் காய், ஸ்டார்டிங் காய் இருக்குல்ல, ஸ்டார்டிங் காய் ரன்னிங் காய் 2 காயில். அதாவது இதை பொறுத்தவரை CSC டைப்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, கெப்பாசிட்டர் ரன்னு. அதாவது காமன் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஸ்டார்டிங் ரன்னிங். இங்கே ஸ்டார்டிங் ரன்னிங் கிடையாது, எல்லாமே பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணும். அதனால் பார்த்து சொன்னாக்க ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு எடுத்துரும். திட் இஸ் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். அது ஒதுக்கிட்டோன்னு சொன்னாக்க ரன்னிங் கெப்பாசிட்டர் தொடர்ச்சியாக இந்த அவுட்புட் லோடோட லிங்க் ஆகிருக்கும். இப்போ அப்படி செக் பண்ணும்போது சிம்பிளாக இந்த மீட்டரில் நான் செக் பண்ண போகிறேங்க. இந்த மீட்டரில் இப்போது 0 வோல்ட் காட்டுதாங்க. இதை நாம் Rக்கும் Yக்கு இடையில நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இங்கே பிடிச்சிங்க பஸ். ஏன்னா ஒரு வயர் கலப்பிச்சு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே அடிச்சிட வாய்ப்பு இருக்குது. இப்போது ஆஃப் கட்டுறது. இப்போது Rக்கும் Yக்கு இடையில நான் ஜஸ்ட் டச் பண்ணுறேங்க. அவுட்புட்டில் பாருங்க கிட்டத்தட்ட 400 வோல்ட் காட்டு பாருங்க. இதே நீங்கள் அவுட்புட்டை கலட்டி விட்டு மோட்டர் ஸ்டார்ட் ஆன் பண்ணிங்கன்னா 0 வோல்ட் காட்டும். இதுதான் இது சரியாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் ரைட் ஓகே. இப்போ அதே Rக்கும் Bக்கு செக் பண்ணி சொன்னால் 200 சில வோல்ட் காட்டும், 210 வோல்ட் காட்டும் பாருங்கள். இதுதான் சரியாக வேலை செய்யுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் சேர்த்து அழுத்தும் போது என்ன கேட்டாக்க இந்த 400 வோல்ட் காட்டுது பாருங்கள். இந்த 400 வோல்ட் கதை 4 வோல்ட் கதை. இதை ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் சேர்த்து இப்போ அழுத்துறான்னு அப்படியே குறையும். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அழுத்தினா வோல்டேஜ் குறையும். திட் மீன்ஸ் ஹையர் கரண்ட் எடுக்கிறதுனால வோல்டேஜாவது குறையும். இங்கே இங்கே காட்டுங்க. இப்போ நான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இந்த அழுத்தம் பாருங்கள், அழுத்தி பிடிச்சாக்க அங்கே மீட்டர் அமையும். இப்போ வோல்டேஜ் குறைய பாருங்கள், அவ்வளோதான். இதே நீ விட்டுட்டு சொன்னாக்க 4 வோல்ட்டு போயிடும். இப்படி இருந்தால் அக்யூரேட்டாக பக்கா வேலை செய்யுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். தொடர்ச்சியாக கெப்பாசிட்டர் ஆனது அடிக்கடி அவுட் ஆகி போயிடுது, அதாவது வெந்து போயிடுது. இந்த மாதிரி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அவுட் ஆகிடுது அப்படின்னு கம்பெனிட்டு ரன்னிங் கெப்பாசிட்டோட போயிடுச்சு. இதை 3 மாதத்துக்குள்ளே 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு மாற்றியாச்சு சொல்கிறாங்க. இந்த ஃபால்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இதை நான் பிரித்து பார்த்து அடுத்த செகண்டே ஆக்சுவலாக இது வந்து ரன்னிங் கண்ட்ரோல்ஸ் இல்லையா, இது ரன்னிங் கண்ட்ரோல்ஸ் இல்லையா. ரன்னிங் கண்ட்ரோல்ஸ் அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த RY அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த இடம் பாருங்க, R இது Y, இந்த 2 இடத்துக்கு இடையில் ரன்னிங் கண்ட்ரோல்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸ்டார்டிங் கண்ட்ரோல்ஸ் ஆனது Rக்கும் Yக்கு இடையில் இந்த புஷ் பட்டர் இருக்கு பாருங்கள், இந்த புஷ் பட்டர் வழியாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி கொடுத்துருந்தாக்க சரியாக வளைஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க முதல் முறை கழட்டி மாற்றும் போதே தவறுதலாக இந்த ஸ்டார்டிங் கண்ட்ரோல் சரி ரன்னிங் கண்ட்ரோல் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க தெரியும் அவங்களுக்கு. இங்கேருந்து வரக்கூடிய வயரானது அப்படியே நேராக சீராக தெரியுது அவங்களுக்கு. இந்த கண்ட்ரோல் போயிடுச்சு. அங்கேருந்து பார்த்து சொன்னாக்க இன்னொரு 2 கண்ட்ரோல் சரியும் சீரியல் பண்ணி RYயில் அணைச்சிருக்காங்க.
அதாவது இந்த ஸ்டார்டிங் கண்டன்சரையும் ரன்னிங் கண்டன்சரையும் சீரியஸ் பண்ணி அடைச்சிருக்காங்க. இது தப்பான ஒன்று. நான் வந்தோடனே நான் என்ன முடிவு பண்ணுன்னு கேட்டினாக்க, அடிக்கடி அவுட் ஆக சொன்னாக்க இந்த ஸ்டார்ட் பட்டனை தொடர்ச்சியாக நம்ம அழுத்தி பிடிச்சிருக்கும் போது என்ன நடக்கும்னாக்க ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி அவுட் ஆகி போயிடும். அதனால தான் பார்த்தி சொன்னாக்க ஒவ்வொரு ஸ்டார்டர்லையும் இங்கே பார்த்தீங்கன்னாக்க ப்ரெஸ் க்ரீன் புஷ் பட்டன் 3 to 4 seconds அதுக்கு மேலே அழுத்தக்கூடாது சொல்லி வைப்பாங்க. அதனால தான் கேட்டாக்க நாம் இதை ஒருவேளை தவறுதலாக அழுத்தி பிடிச்சிட்டே இருப்பாங்க, அதனால் அவுட் ஆகி போயிருக்கும். இது ஒரு காரணம். அடுத்தது பார்த்திங்க சொன்னாக்க இந்த புஷ் பட்டனானது ப்ரெஸ்ஸிங் ஆகி லாக் ஆகிருப்பிருக்கலாம். அதாவது உள்ள இருக்கக்கூடிய என்ஓவானது தொடர்ச்சியாக என்சியாக இருக்கலாம். அப்படி ஆனதுனால இந்த ஸ்டார்டிங் கண்டன்சர் அவுட் ஆகுது அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் டெஸ்டிங் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த கீழே வந்து கழட்டி விட்டேன் பாருங்கள், கீழே கழட்டி விட்டேன். இந்த கண்டிஷனில் நான் என்ன பண்ணிட்டேன்னாக்க நம்மளோட மீட்டர் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஓம்ஸில் வச்சுக்கிட்டேன், அதாவது பஸ்ஸர் மோடில் வச்சுக்கிட்டேன். ஆன் பண்ணி செக் பண்ணுறதுக்காண்டி இந்த ஓம்ஸு அண்ட் காமன் கொடுத்து இந்த ரெண்டுக்கு இடையில், அதாவது என்னட்டாக்கா இது வந்து என்ஓவாக இருக்கா என்சியாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதாண்டி அங்கே வேறு இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேல்யூ 1 காட்டுது. இதே இந்த புஷ் பட்டனை அழுத்தி பிடிச்சாக்க என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் புஷ் பட்டனை அழுத்துறேங்க. ஓகே, அதாவது புஷ் பட்டனை அழுத்தினா மட்டும்தான் கன்வெர்ட்டி கிடைக்குது. ஒன்றுக்கு பல முறை அதாவது புஷ் பட்டன் சரியாக வேலை செய்தா இல்லையான்னு சொல்லிட்டு பக்காவாக நான் செக் பண்ணிட்டேன். ஸோ புஷ் பட்டன்னால பிரச்சனை இல்லை அப்படியே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டார்டிங் ட்ரெஸ்ஸரை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே பார்த்து அப்புறம் ட்ரேஸ் பண்ணாங்க சீரியஸ் பண்ணியிருக்கான்ட்டு. அதன் பிறகு சரியாக ஸ்டார்டிங் கண்டன்சர் ரன்னிங் கண்டன்சரை டயக்ராமை கவனித்து நான் வந்து போட்டேங்க. அதுக்கப்புறம் பக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிது. ஓகே, பதிவு முழுமையாக கவனிங்க. இந்த ஸ்டார்ட்டோட கம்ப்ளைண்ட்டை பார்த்து செக் பண்ணதில் ரெண்டு கெப்பாசிட்டியும் சீரியஸ் பண்ணி கொடுத்ததுனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போது அதில் ஒரிஜினலாக என்ன இருந்துச்சோ, அதாவது இதில் கொடுத்துருக்க டயக்ராமை பேஸ் பண்ணி என்ன இருந்துச்சோ அதே மாதிரி கனெக்ஷனில் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் சொல்லி போகுது. ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா 8 ஆம்ஸ், 6லேருந்து 8 ஆம்ஸ் சொல்லி நினைக்கிறேன், 8 வரையும் எடுக்குது ஆம்ஸு. இப்போது நமக்கு பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு ஸ்டார்டர் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டிராயிங்கை நான் வந்து இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த டிராயிங்கில் C1 C2 அப்படிங்கிற இடத்துல பாருங்கள், ரைட் சைடில் டாப்பில் தெரியுதா, அந்த C1 C2 ஆனது ரன்னிங் கண்டன்சருங்க, C3 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் கண்டன்சருங்க. இந்த C1 C2 ரெண்டும் பார்த்து சொன்னால் 6க்கு ஒய்க்கு இடையில நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும். C3 அப்படிங்கிற ரன்னிங் கண்டன்சர், அதாவது ஸ்டார்டிங் கண்டன்சர் ஆனது உங்களுக்கு இந்த மாதிரி சுவிட்ச் வழியாக இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த டெர்மில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ரைட் சைடு கார்னரில் பாருங்க ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 டெர்மில். அந்த ரெசிஸ்டர் கீழே இருக்கக்கூடிய 2 டெர்மில் தான் ஸ்டார்டிங் கண்டன்சர். அவ்வளோதாங்க. ஓகேங்க, இது போன்று தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நீங்கள் பதிவு பெற நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.